سوى حبي لديك وسيلة فامنن علي بفضل جودك أسعدي إني نزيلك والنزيل لديك يا خير الأنام بكل خير يغتدي الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد. இந்த நடுநிசி நேரத்துல கடுமையான பனியை தாங்கிட்டு புனிதமான மீலாதில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயரை கேட்கிற பொழுது ஸலவாத்து சொல்லும்படி, அதுவும் கொஞ்சம் சத்தமா ஸலவாத்து சொல்லுங்க. அது அல்லாஹ் நமக்கு நல்ல பலனை தரும். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحبب لكم ويغفر لكم من ذنوبكم صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي يدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக குறிப்பாக இவ்வூரில்
ஆன்மீக அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வர்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்லுதவிகளையும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்த அவையின் தலைவர் கண்ணியத்திற்குரிய பெரியவர் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, மிகுந்த மேன்மைக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான உலமாக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, மிகுந்த மேன்மைக்கும் பாசத்திற்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஐரோப்பிய நாட்டில் என் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறும்படம் எடுத்த நேரத்தில் கொடிபிடித்து நின்ற என் இஸ்லாமிய கரங்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்கள் தலைவரின் கண்ணியத்தை காப்பதற்காக வேண்டி நம் தலைவரை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஒரு காலகட்டம் வரையிலும் உங்கள் தலைவர் என்ன சொன்னார்? மௌலிது ஓதுனவன் முஷ்ரிக், மீலாது விழா கொண்டாடியவன் பித்அத்வாதி. ஏற்றுக்கொண்டோம், பதில் சொன்னோம். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்து கொண்டு கூட நீங்கள் பதிலளிக்கிறீர்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா 200 கோடி மக்களின் இதய நாயகர் முஹம்மது முஸ்தபா, நெஞ்சம் நிறைந்த நாயகர் முஹம்மது முஸ்தபா. நம் தலைவரை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்களே. எவனாக இருந்தால் என்ன, அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. இது ஒன்றும் தான் எங்களுடைய துஆ. அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது. 2-3 நாட்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய மீலாது விழா. என்ன அர்த்தம்? நாடினான் அல்லாஹ், அல்லாஹ் நாடினான், மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாடினார்கள் என்று சஹாபாக்கள் சொல்வது வழக்கம். இதுதான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஒன்றாக்கி விட்டீர்களே, ஷிர்க் செய்து விட்டீர்களே என்று யூதர்கள் சொன்னதும் சஹாபாக்கள் பதில் சொல்லாமல் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னதும் மக்கத்து மாமலர் சொன்னார்கள், யூதர்கள் இப்படியா விமர்சனம் செய்கிறார்கள், இது ஒரு பிரச்சனை உண்டாக்கிவிடும் என்ற எண்ணத்தில் நீங்க இனிமேல் அப்படி சொல்ல வேண்டாம், ஷா அல்லாஹு சும்மா ஷா முஹம்மது என்று சொல்லுங்கள் என்று திருத்திக் கொடுத்தார்கள். இவ்வளவுதான் ஹதீஸ்ல உள்ளது. இதை எடுத்து வைத்து விட்டு சொல்கிறார்கள், அடாட, யூதன் வந்து அப்படியா சொன்னா, நம்ம கூட தெரியாம இருந்துட்டோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அடாட, நம்ம கூட தெரியாம இருந்துட்டோமே, அவமெல்லாம் சொல்லிதாரா, அந்த ஷிர்க் நமக்கு தெரியாம போயிட்டதே, இது ஷிர்க் ஹஃபி என்ற ஒரு பெயரை வைத்து 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்பொழுது அண்ணன் கண்டுபிடித்ததாக தம்பிகள் பெருமைப்படுகிறார்கள். அருமை தம்பிகளே, இது பெருமைப்படுவதல்ல, இது நம்மை நரகத்திற்கு கொண்டு போய்விடக்கூடியது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், காது தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள். எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா, 200 கோடி இஸ்லாமியர்களின் இதய தலைவர் முஹம்மது முஸ்தபா, மக்கத்து மாமன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் செய்ய மாட்டார்கள். ஷிர்க் ஒரு செகண்ட் செய்தால் அவர்கள் நபியாக இருக்க முடியாது. ஷிர்க் செய்பவர் நபியாக இருக்க முடியாது. ஷிர்க் செய்பவர் நபியாக இருக்கிறார் என்ற வாதம் உங்களிடத்தில் இருக்குமானால் எங்கள் தலைவரை நீங்கள் தலைவராக ஏற்கவில்லை. எங்கள் தலைவரை நீங்கள் தலைவராக ஏற்கவில்லை. யாரையோ ஒருவரை தலைவராக வைத்திருக்கிறீர்கள். அவர் வேண்டுமென்றால் ஷிர்க் செய்யலாம், நபி ஷிர்க் செய்ய
செய்ய முடியாது. ஷிர்க் செய்தவர் நபியாக இருக்க முடியாது. இது யெகோவித்த முடிவு. ஷிர்க் அப்படி ஷிர்க்னு வெச்சா கூட மக்கால இருந்து தொடங்குறது அது. மதீனா 13 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் திருத்தி கொடுக்கிறதுக்கு இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருத்தி கொடுக்கிறதுக்கு வரல. யார் திருத்தி கொடுக்க வருகிறார்? யூதர் திருத்தி கொடுக்க வருகிறார். யாருடைய கைகூலி என்று தெரியவில்லை. எந்த வார்த்தை உலமாக்களுக்கு தெரியும்? வாவ். வாவ் என்பதற்கு அருமை பெரியவர் உங்களுக்கு எல்லோருக்கும் வழங்கும் ஆங்கிலத்தில் and AND இந்த வார்த்தை அரபி கொஞ்சம் இலக்கிய நயம் கூடிய மொழி, உலகத்திலேயே இலக்கிய நயம் மிகுந்த மொழி. நெத்திக்கு இவ்வளவு தெரிந்து இங்க வரைக்கும் நம்ம புறப்பட்டு இந்த நெத்திக்கு முன்னெத்தி பின்னெத்தின் பேர் வைப்போம் தமிழ்ல. இந்த இவ்வளவு இடத்துக்கு அரபியில 30 பெயர்கள் இருக்கிறது. 30 பெயர்கள் இருக்கிறது. வாவு, வாவ் என்றால் மேலும் அர்த்தம். சும்ம மேலும் அர்த்தம். ஃபா மேலும் அர்த்தம். எல்லாவற்றுக்கும் மேலும் அர்த்தம். வாவுக்கு என்ன அர்த்தம்? அருமை சகோதரரே, அருமை வாலிபர்களே, அந்த கூடாரத்தில் இருப்பவர்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன். அத்தனை விவாதங்களையும் விவாத மேடையில் ஆன்லைனில் போட்டிருப்பவர்களே, இலங்கையில் கல்முனையில் ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதம் ஏன் உங்க விவாத ஆன்லைன் பிஜேல வரல சொல்லுங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நான் தாரேன், போடுங்க பாப்போம். அதுல உங்க தலைவர் பட்ட பாடு, இந்த வாவும் சும்மலையும் பட்ட பாடு, அவர் கேவலப்பட்டதில் இருந்து ஏற்பட்ட விளைவு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. வாவ் என்பதற்கு அர்த்தம் மேலும் அர்த்தம். மேலும்னா ஜாஸைதுன் வ அம்ருன், ஸைதும் வந்தா அம்ரும் வந்தா, உடனடியா ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆள் வந்தாலும் வாவ் சொல்லலாம். ஒரு ஆள் வந்து கொஞ்ச நேரம் சென்று இன்னொரு ஆள் வந்தாலும் வாவை வச்சு சொல்லலாம். ஒரு ஆள் வந்து ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு ஆள் வந்தாலும் வாவை வச்சு சொல்லலாம். ஆனால் ஃபா என்பது ஒரு ஆள் வந்து அடுத்த ஆளாட்டு ஆஸ்பத்திரியில எல்லாம் போற மாதிரி டோக்கன் கணக்கா போறதாக இருந்தால் ஃபா, கொஞ்சம் பிந்தி வரதாக இருந்தால் சும்ம. கண்மணி முஹம்மது முஸ்தபா, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஷிர்க் செய்தோம் என்ற வார்த்தையை உபயோகிக்கல. யூதர்கள் ஒரு தவறான புழக்கத்தை உருவாக்கி விடுவார்கள், ஒரு வேண்டாத பிரச்சனை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி விடுவார்கள் என்பதற்காக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தார்கள். எனவே தயவு செய்து சொல்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், எங்கள் தலைவரை நீங்கள் கேலி செய்ய வேண்டாம். நம் தலைவர் உள்ளது நான் இப்ப கொஞ்சம் இறங்கி, எங்கள் தலைவரை நீங்கள் ஷிர்க் செய்தவர், பொய் சொல்பவர் என்ற வாதமெல்லாம் வேண்டாம். இந்த விளையாட்டு உங்களிடத்தில் வருமானால் ஈமான் இல்லாமல் ஆகி போய்விடும். எனவே அல்லாஹ் எல்லோருக்கும் ஈமானை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. ஒரு அருமையான தலைப்பு, அல்லாஹ் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டுள்ள அன்பு ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் சஹாபாக்கள் கொண்ட பாசம் மற்றொரு புறம். மூணாவது ஒன்றையும் சேர்த்து நிறைவுபடுத்துவோம். கம்பத்திலும் இன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய பாசம் மூணாவது கட்டம். இந்த மூன்றையும் இணைத்து பார்ப்போம். அல்லாஹ் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டுள்ள அன்பு. என்ன அன்பு வைக்கிறான் அல்லாஹ்? வைக்கிற அன்பு, அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்வான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ் யார்? ரப்பில், இந்த புவியில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான உயிரினங்கள், வாழ்ந்து மறைந்தவைகள், இனி வாழ வேண்டியவைகள், செவ்வாய் கிரகமோ அல்லது வேறு என்ன கிரகமோ, அந்த கிரகங்களில் வாழக்கூடிய அல்லது வாழ்ந்தால் மனிதர்கள், உயிரினங்கள் அனைத்தையும் எடுக்கும். எத்தனை கேலக்சி இருந்தால் அத்துணை கேலக்சியும் எடுக்கும். அத்துணை உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ் பரிபாலிப்பவன். இதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இங்கும் ஆலமீன் அங்கும் ஆலமீன். கொஞ்சம் கவனமாக கேட்டு பாருங்கள். ரப்புல் ஆலமீன், அகிலத்தாருக்கு ரப்பு. அகிலத்தார் என்றால் அல்லாஹ் அல்லாத அத்தனை பேருக்கும் ரப்பு. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்திற்கும் ரஹ்மத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹ்மத், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹ்மத், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரஹ்மத், கோடிக்கணக்கான மக்களுக்கு ரஹ்மத், இந்த டீ பிரைட்டுக்கு ரஹ்மத், அனைத்திற்கும் ரஹ்மத். ஏன் ஏன் இன்றைக்கு ஷிர்க் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, உங்களுக்கும் ரஹ்மத். கார்ட்டூன் வரைகிறானே, அவனுக்கும் ரஹ்மத். மீண்டும் மீண்டும் அவர்களை கிண்டல் செய்து படம் எடுப்பேன் என்று சொல்லுகிறானே, அவனுக்கும் ரஹ்மத். அத்தனை பேர்களுக்கும் ரஹ்மத் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் மீது படைப்பினங்கள் தேவை உள்ளவைகள். எப்படி தேவை? நாம் பிறப்பதற்கு அல்லாஹ் தேவையானவன், நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தேவையானவன், பரிபாலிக்க கூடியவன், மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் தேவையானவன், அனைத்திற்கும் அல்லாஹ் தேவையானவன். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேவையானவர்கள். எப்படி தேவை? இமாமுனா ஷாஃபிஈ முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ரிசாலாவில் சொல்வார்கள், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் அது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தால் தான் கிடைக்கிறது. இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீர்களே, அதுவும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. ஏதாவது ஒரு கெடுதி நம்மை விட்டும் தப்பி போகிறதா, அதுவும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணத்தால் தான் அல்லாஹ் போக்கி வைக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் பரிபாலிப்பவன் என்றால் நான் பரிபாலிப்பதற்கு காரணம் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை ஆலமீன்களுக்கு ரப் என்றால் என் கண்மணி யார் தெரியுமா? ஆலமீன்களுக்கு ரஹ்மத். இதைவிட வேறொரு புகழ் தேவையில்லை. எல்லா நபிமார்களும் எல்லா வலிமார்களும் எல்லோரும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைத்தார்கள், பாசம் வைத்தார்கள். அல்லாஹ்வே மிகுந்த பாசம் வைத்தான். மீலாது, கொஞ்சம் கவனமா கேட்டுக் கொள்ளுங்கள், மீலாது நடத்த தொடங்கியது யார் என்று கேட்கிறார்கள். நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், மீலாதை தொடங்கி வைத்தவன் அல்லாஹ். மீலாதை, அது என்னடா புதுசா தெரியுது, இவ்வளவு நாளும் சொல்லாத ஒரு கருத்தா தெரியுதே, குர்ஆன்ல வருது, நான் சொல்லல. وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ. எங்களுக்கெல்லாம் இது பாடம். ஏன்? நாங்க சுப்ஹான மௌலித் ஓதக்கூடியவர்கள். அல்லாஹ் தௌஃபீகை தருகிறான். நீங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க தெரியுமா? நாங்க சுப்ஹான மௌலித் ஓதுறோம். நம்ம சுப்ஹான மௌலித் ஓத கூப்பிடுவோம், ஹஜ் செய்ய வாங்கன்னு கூப்பிடுவோம், திக்ர் செய்ய வாங்கன்னு கூப்பிடுவோம், மதுஹ் கண்மணி நாயகத்தினுடைய புர்தா ஓத வாங்கன்னு கூப்பிடுவோம், மீலாதுக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். நீங்க எதுக்கு கூப்பிட்டியோ? ஜெயிலுக்கு வான்னு கூப்பிட்டியோ? அருமை சகோதரர்களை கூப்பிட்டீர்களா இல்லையா? என்ன நடந்தது? என்ன நடந்தது? உங்க ஆளே வரல. அருமை சகோதரர்களை, என்னிடத்தில் பத்திரிகை இருக்கிறது, உங்க உணர்வில்லா பத்திரிகை. அந்த பத்திரிகையில என்ன எழுதுறீங்க தெரியுமா? அந்த போராட்டம் நடந்து முடிஞ்சதும் அடுத்த வார பத்திரிகை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். 20 லட்சம் மக்களை ஒன்று கூட்டி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் எழுதினீர்கள். எழுதின அந்த பத்திரிகை தர்மத்தை உங்களால் பாதுகாக்க முடியல. 20 லட்சம் மக்களா போராட்டத்துக்கு. அந்த அதே உணர்வில்லா பத்திரிகையினுடைய 6-7வது பக்கத்துல பல பத்திரிகைகள், மலையாளம், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு,
தெலுங்கு, உருது அத்தனை பேப்பர் கட்டிங்கை எடுத்து போட்டிருக்கிறாங்க. எங்க போராட்டத்தை பத்தி மற்ற பத்திரிகை எழுதியிருக்கலாம் பாருங்க. அதுல மலையாள பத்திரிகையில் உள்ள வார்த்தை 10,000 எத்தி. 10,000 எத்தினா என்ன அர்த்தம்? 10,000 10,000 மேல ஒரு 50,000 பேர் ஒட்டுமொத்தத்துல கூடி போனா 90,000 பேர். அதுக்கு மேல 10,000 உள்ளது வராது. இது பரவாயில்ல. உங்க பத்திரிகையில நீங்க எடுத்த கட்டிங்ல பின்பகுதியில போட்டிருக்குது. ஆங்கில பத்திரிகையில 6,000 எத்தனை? நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் 6,000 பேர். இன்னொரு பத்திரிகையில தமிழ்நாடு முழுவதும் சேர்த்து 50,000 பேர். நாங்க வெளியிட்ட பத்திரிகையில, உங்க பத்திரிகையில முதல் பக்கத்துல 20 லட்சத்தை திரட்டி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பின்பக்கத்துல போய் பார்த்தா 6,000, 20,000, 30,000, 10,000. இந்த பத்திரிகையை கையில வச்சிட்டு மதுரையில நான் உடனடியாக ஒரு கூட்டத்தில் பேசினேன். உடனே தான் இந்த தலைவர் நான் மட்டும் போய் சொல்லல, கண்மணி நாயகமும் போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டார். இதை சரிகட்டுவதற்காக வேண்டி, நாங்க கேட்ட கேள்விகளை சரிகட்டுவதற்காக வேண்டி இறங்கி வந்த வார்த்தை என்ன? நாங்க மட்டும் பொய் சொல்லல, கண்மணி நாயகமும் போர்ல பொய் சொல்வாங்க. போர்ல பொய் சொல்வாங்களாம். 300 பேர் இருந்தா 3,000 பேர்னு சொல்லுன்னு சொல்லுவாங்களாம். அத மாதிரி தான் நாங்களும் சொல்றோம். அருமை சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நீங்க சொன்னது பொய் மட்டுமில்ல, முன்னுக்கு பின்னால் உள்ள உளறல். உங்க பத்திரிகையில 20 லட்சம் போட்டுட்டு பின்பகுதியில் அதே கட்டிங்கை எடுத்து போட்டிருக்கிறியோ, கட்டிங் போடுறதுக்காவது தெரியணும் இல்ல, பத்திரிகை தர்மமாவது தெரியணும் இல்ல, கொஞ்சமாவது அலங்கோலம் விளங்கணும் இல்ல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் தந்த தண்டனை உங்களுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக. அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. உங்க பொய்யை சமாளிப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலை பொய் சொன்னார்கள். இதுல என்ன வேதனைக்குன்னா பொய் தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முஹாலான சிஃபத், வாஜிபான சிஃபத், ஜாயிஸான சிஃபத், முஹாலான சிஃபத் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருக்க கூடாத, இருக்கவே செய்யாத, இருக்கிறது என்று நம்ப முடியாத, இருக்கிறது என்று கற்பனை செய்ய முடியாத ஒரு தன்மை பொய். பொய் வரும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் நபியாக இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் எல்லா அருவாகுகளையும் ஒன்று கூட்டுகிறான், நபிமார்களை ஒன்று கூட்டுகிறான், ஆலமுல் அருவாகில் ஒன்று கூட்டுகிறான், நபிமார்களை ஒன்று கூட்டுகிறான். ஒன்று கூட்டி ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறான். அந்த ஒப்பந்தத்தில் பின்னால் ஒரு நபி வருவார்கள், பிறப்பார்கள். அந்த நபிக்கு மக்களே, நபிமார்களே, ரசூல்மார்களே, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு உறுதிமானம் எடுக்கிறான். பின்னால் ஒரு நபி வருவார்கள், பிறப்பார்கள் என்பதனுடைய பொருள்தான் பின்னால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த ஆயத். எனவே அல்லாஹ் அந்த மீலாதை தொடங்கினான். உடனே நம்ம சகோதரர்கள் சொல்வார்கள், அந்த ஆயத்து கண்மணி நாயகத்தை பற்றி இல்ல, இவங்க தலைவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் இவங்க ஆன்லைன்ல தான் முதல்ல பாக்குறேன் வேலை. உங்க புஸ்தகம் நான் டஜன் கணக்கில் அடுக்கி வைத்திருக்கிறேன், அத்துணையும் வாசித்து குறிப்பெழுதி வைத்திருக்கிறேன். இப்ப கொஞ்ச நாளா ஒரு சூனியம் நடந்தாங்களே, சூனியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருந்தாங்க. அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்த தண்டனை. அந்த புஸ்தகத்தினுடைய முன்னட்டையை நீங்க பாத்தீங்கன்னா 2 மண்டவோடு, 2 எலும்பு கூடு, 3-4 ஆணி, ஒரு இஸ்லாமியன் புஸ்தகம் வெளியிட்டிருக்கு. அல்லாஹ் கொடுத்த தண்டனை. சேலத்தில் நடந்த இஸ்லாமிய மாநாட்டில், ஒரு முஸ்லிம் மாநாட்டில், SSF மாநாட்டில் நான் அறிக்கை விட்டேன். அந்த சிஹ்ர் சம்பந்தமாக உங்களுடைய புஸ்தகத்தில் இப்னு தய்மியா என்ற ஒரு அறிஞரை பற்றி, அவருக்கு எங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கு, அது ஒரு பக்கம் கிடையாது. அந்த இப்னு தய்மியாவை பற்றி ஒரு வாசகம் உங்கள் தலைவர் எழுதியிருக்கிறார். அது அல் ஃபுர்கான்
ஃபுர்கானு பைன அவுலியாஇ ஷைத்தான் வ அவுலியாஇர் ரஹ்மான் என்ற கிதாபில் இருப்பதாக எழுதியிருக்கிறார். நான் சேலம் மாநாட்டில் வைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் சொன்னேன், அந்த அல் ஃபுர்கானு பைன அவுலியாஇ ஷைத்தான் வ அவுலியாஇர் ரஹ்மான் என்ற கிதாபில் இருந்து உங்கள் தலைவர் எழுதி காட்டிய அந்த வாசகத்தை எடுத்து காட்டினா 100 கோடி ரூபாய் தரேன். 100 கோடி சுத்த வடிகட்டின 916 கேடி பொய், 1 நம்பர் பொய். இவர் வேண்டுமென்றே அதை எழுதியிருக்கிறார். அருமை சகோதரர்களே, யாரை ஏமாற்றுவதற்காக இந்த வழிகேடு என்று தெரியவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக. இந்த ஆயத்துக்கு இவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, அது கண்மணி நாயகத்தை பற்றி இல்லையா, அது எல்லா நபிமார்களை பற்றியும் உள்ளதா. எப்படியாவது கண்மணி நாயகத்தின் தரத்தை குறைக்க வேண்டும். கடைசியில் வந்து ஷிர்கே செய்தார்கள் என்று வரையிலும் சொல்லிவிட்டீர்கள். இனி வேறு எதையும் சொல்வதற்கில்லை. இந்த ஆயத்திற்கு 2 விளக்கங்கள் இருக்கிறது. ஒரு விளக்கம், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வருவார்கள். வரக்கூடிய அந்த நபியை பற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாமே உங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லுங்கள், அவங்களுடைய பிள்ளை ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அதற்கு பின்னால் வருபவர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். காபாவை கட்டி முடித்து கேட்கிறார்கள், ரப்பனா وبعث فيهم رسولا من انفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. يا الله ஒரு நபியை அனுப்பு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நற்செய்தியில் சொல்கிறார்கள், யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், பின்னால் ஒரு நபி வருவார்கள், அந்த நபியினுடைய பெயர் அஹ்மத் என்றிருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் நற்செய்தி சொல்கிறார்கள். அப்ப முதல்ல மீலாது விழாவை ஆரம்பிச்சு வச்சது யாரு? அல்லாஹ். சொல்லுங்க பாப்போமே, நாளைக்கு பதில் ஏதாவது பதில் சொல்லுதுன்னே உங்களுக்கு கடமையா இருக்கிறது. எதையாவது பதில் சொல்வது. அருமை சகோதரர்களே, வேதனைக்குரிய செய்தி, எதையாவது பதிலாக சொல்வது பதிலாகாது. உங்க தலைவர் எது வேண்டுமென்றாலும் சொல்லிவிட்டு போகட்டும், நாம் திருந்துவோம். இந்த மீலாது எங்க நிக்கும் தெரியுமா, எங்க நிறுத்தப்படும் தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் நான் இன்றைக்கு ரபியுல் அவ்வல் தொடக்கத்தில் இருந்து பல மீலாதுகள், புதிய மீலாது, புது மீலாதுகள் நீங்கள் தடை செய்யலாம் என்று நினைத்தீர்கள், இன்று ஊராக மீலாது நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சுன்னத் வல் ஜமாஅத்தினராகிய நாங்கள் நாளை சொர்க்கத்திலும் மீலாது கொண்டாடுவோம். அல்லாஹ் தௌஃபீகை தருவான். எங்கள் ஆசையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நாளை கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முன்னிறுத்தி மீலாது கொண்டாடுவோம். மீலாதுக்கென்று அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீகை தருவான். அருமை சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய இறைநேசர், அந்த இறைநேசர் மீலாதை தொடர்ச்சியாக கொண்டாடி கொண்டு வருகிறார். சஆதத்து தாரைன் என்ற கிதாபில் இமாம் யூசுப் நபஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்து தருகிறார்கள். அந்த பெரியார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கனவில் கண்டு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மீலாதை பற்றி சிலர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளுகிறார்கள். நான் வருடந்தோறும் மீலாது விழா கொண்டாடுகிறேன், அதற்காக விருந்து வைக்கிறேன், மக்களை ஒன்று சேர்க்கிறேன், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கேட்கிறார்கள். அப்பொழுது மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, நான் இவ்வளவு வஸ்து சொல்லி இருக்கிறேன், நீங்க இந்த நடுநிசி நேரத்துல ஸலாத்தை விட்டுறாதீங்க, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அருமை வாலிபர்களே, நாம் சகோதரர்கள், நாம் இஸ்லாமிய சகோதரர்கள், தயவு செய்து வீண் விமர்சனம் வேண்டாம். இதற்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், மன் ஃபரிஹனா பிஹி, யார் நம்மை கொண்டு சந்தோஷம் அடைகிறாரோ அவரை கொண்டு நாமும் சந்தோஷம் அடைவோம்.
என்னை கொண்டு சந்தோஷமடைந்து இந்த நடுநிசி நேரத்தில் குளிர் பனி விழுகிற இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதம் மிக்க நினைவு நாளை நாங்கள் எண்ணி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதற்கு நமக்கு கூலி தருவான். அல்லாஹ் நமக்கு இதற்கு கூலி தருவான். அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை நமக்கு சொல்லி காட்டுவான். வரஃபஅனா லக ذிக்ரக். நபியே நாயகமே, உங்கள் புகழை நாம் உயர்த்துவோம். அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக ذிக்ரக், நாம் உயர்த்துவோம். இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்ஹு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு செகண்டிலும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டிலும் நபியே நாயகமே, உங்கள் புகழை நாம் உயர்த்திக் கொண்டே இருப்போம். என்ன நடக்கிறது? கண்மணி நாயகத்தை கார்ட்டூன் வரைந்தவன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டான். கண்மணி நாயகத்தை கேலி சித்திரம் வரைந்தவன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டான். கண்மணி நாயகத்தை பற்றி ஏதேதோ பேசிக் கொண்டு நடந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாபரி மஸ்ஜிதின் கற்களை இடித்து தள்ளி அதன் மீது சிறுநீர் கழித்து வேதனைப்படுத்திய ஒருவர் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்த 60 பள்ளிகளை அவர் கட்டிக் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அவர் நேரடியாக பேசிய பேச்சு. அதுல ஒவ்வொரு கல்ல கொண்டு வந்து ஊர் ஊராக அருமையான இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள், பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய இந்திய திருநாட்டில் ஒற்றுமை என்றும் நிலைநாட்டுவானாக, சகிப்புத்தன்மையை உண்டாக்குவானாக. நம்முடைய அரசாங்கத்தை சகிப்புத்தன்மையான அரசாங்கமாக அல்லாஹ் நிலைநிறுத்த செய்வானாக. அருமை சகோதரர்களே, இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை பார்க்கிற பொழுது நாம் மீலாதை கொண்டாடுகிறோம். கொண்டாடுவது என்பது வேடிக்கையான கொண்டாட்டம் அல்ல. குறவங்குறத்தி ஆட்டங்க நடத்தல்ல, பாட்டு கச்சேரி நடத்தல்ல, மியூசிக் பாட்டு கச்சேரி நடத்தல்ல. ஆத்தங்கர பள்ளிவாசல் பக்கத்துல திருவம்பலபுரம் ஒரு ஊர். வருடந்தோறும் என்னை மீலாதிற்கு அழைக்கிறார்கள். என்னால் செல்ல முடியவில்லை. இந்த வருடம் நிர்பந்தித்து நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு நேரம் கிடைச்சது, மீலாதுக்கு போனேன். போய் 2.25 மணி நேரம் அவர்களோடு பேசினேன். பேசுவதற்கிடையில் அப்பொழுதுதான் நோட்டீஸை பார்த்தேன். மறுநாள் சீனி முகம்மதனுடைய கச்சேரி நடைபெறும் என்று நோட்டீஸில் இருந்தது. அந்த சகோதரர்களிடத்தில் பேசினேன். அருமை சகோதரர்களே, இது மீலாது விழாவிற்கு தகுதியானதல்ல. அந்த மக்கள்